அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். டிஜிடெக் பிராண்ட்லேருந்து நம்ம சேனலுக்காக ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கோம். இந்த ட்ரைபாட் வந்து வெளியே எடுத்துக்கும். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதுமே வந்து இந்த ஒரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது பாருங்கள். இது புஷ்ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை புஷ் பண்ணி பார்த்துருவோம். 360 டிகிரி ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மல் ட்ரைபாடோட இது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அப்படி திருப்பலாம் அப்படி திரும்புது. ஸோ நம்ம 360 டிகிரி ஆங்கிளில் நம்ம எப்படி வேணால் திருப்பி அப்படியே வந்து இந்த மாதிரி திருப்பி வீடியோஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வீடியோஸ் எடுக்கலாம். நல்ல ஒரு சினிமேட்டிக் வியூ வந்து இதில் வருது. நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற சிம்பிளை வந்து கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்னைக்கு வீடியோவில் அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். டிஜிடெக் பிராண்ட்லேருந்து நம்ம சேனலுக்காக ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அது என்னங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல்லாக வந்து எல்லா பக்கட்டும் செலோ டேப் போட்டு சீல் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எதுவும் வந்துட்டு நமக்கு ஓப்பனில் கிடையாது. இப்போ நம்ம கத்தி எடுத்து இதை ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா பாக்ஸுக்குள்ள ப்ராடக்ட் வந்து கரெக்டாக அனுப்பியிருக்காங்களாங்கிறதையும் நம்ம அன்பாக்சிங் வீடியோ எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. அவ்வளோதான். இந்த பாக்ஸுக்குள்ளே ஒன்றும் இல்லை, கீழே போட்டுடலாம். உள்ளே வந்துட்டு இந்த எல்லோ பாக்ஸ் தான் வந்து நமக்கு வச்சுருக்குறாங்க. டிஜிடெக்னு சொல்லி எக்ஸ்டெண்டபிள் செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாட் வித் வயர்லெஸ் ரிமோட்டு. ஸோ மினி காம்பேக்ட் போர்ட்டபிள் ஸ்டேபிள் அண்ட் டியூரபிள்ங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரைபாடை வச்சுருக்கோம். பட் அது வந்து 360 டிகிரியில் வந்து நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியலை. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஹேண்ட் கிரிப்பாகவும் வந்து கேமரா வந்து ஷூட்டிங் பண்ணும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம வந்து இப்போ ரீல்ஸ் பண்ணுறோம், வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணலாம். பழைய ட்ரைபாடில் அந்த மாதிரி பண்ண முடியலை. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து அப்படியே கையில் பிடிச்சிட்டே வந்து நம்ம ஒரு கிரிப் மாதிரி ஃபோனை வந்து நம்ம எடுத்துகிட்டு வீடியோ எடுக்க முடியும். இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து இதில் இருக்குங்கிறதுனால தான் நான் இதை மெயினாக வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் 360 டிகிரியில் வந்து நம்மளால் இதை ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது ரொம்ப சூப்பரான ஃபீச்சர்ஸ். அதுதான் நமக்கு இந்த 3 ஃபீச்சர்ஸுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதுக்காக தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிற விஷயங்கள் எல்லாமே இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக ட்ரைபாடாகவும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். உள்ள என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாமா? ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவல் புக்கை பார்த்து நம்ம எல்லா விஷயங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் புக்கு இருந்துச்சு. இந்த பாக்ஸை நம்ம கீழே வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேபிள் வந்து வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா கீ செயின் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இந்த ஒயரையும் வந்து கீழே ஓரமாக வச்சுக்குவோம். இப்போது வந்து நம்ம இந்த ட்ரைபாடை வந்து வெளியே எடுத்துக்குவோம். ஸோ இதுதான் அந்த ட்ரைபாடு. நம்ம எப்படி வேணால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் 360 டிகிரியில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரொம்ப கைக்கு அடக்கமாக இருக்குது. அதனால தான் நான் மெயினாக வாங்கினது. இது எங்கேயும் நம்ம ஈஸியாக தூக்கி போகலாம். வெயிட்டே இல்லை, லேஸ் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்படி நம்மளோட பேக்லோடு தொங்க விட்டுக்கலாம். நல்லா இருக்குது, ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இப்படி வந்து ரொம்ப கைக்கு அடக்கமாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இது, ஸோ இதை வந்து நம்ம மொபைலை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் போல். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வேணுங்கிற அளவுக்கு ரெண்டு பக்கத்துமே வந்து
இந்த ஒரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது பாருங்கள். ஸோ வேணுங்கிற அளவுக்கு எந்த அகலமான மொபைலாக இருந்தாலும் இதுக்குள்ளே நம்ம வச்சுக்க முடியும். பார்த்திங்கன்னா 360 டிகிரி ரொட்டேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி ஸோ கீழே வந்து புஷ்ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை புஷ் பண்ணி பார்த்துருவோம். சிம்பிளாக தான் இருக்குது. ஓகே லைட்டாக புஷ் பண்ணாலே இது வந்து அப்படியே ஓப்பன் ஆகுது நல்லா. பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகாக இருக்குது. மினியாக வந்து ட்ரைபாடு. ஸோ இப்போ நம்ம உக்காந்துக்கிட்டே கூட இனிமேல் வந்து ரெக்கார்டிங் வந்து பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ மினி ட்ரைபாடு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ட்ரைபாடு வந்து எவ்வளோ நீளம் போகும் அப்படின்னு பார்க்கலாமா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. எப்படியே இழுத்தோம்னா நமக்கு ஹைட் வந்து வருது. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ரொம்ப குட்டி ட்ரைபாடாக யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப ஹைட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. 360 டிகிரி ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ செல்ஃபீஸும் நல்லா வந்து இதில் வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே இது வந்து உள்ளே போடுறதும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஜஸ்ட் எல்லாத்தையும் வந்து ப்ரெஷ் பண்ணாலே உள்ளே வந்துடுது. இதெல்லாம் இப்படி என்ன பண்ணோன்னா இது லைட்டாக தள்ளினா போதுமானது. பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுது. ஸோ இந்த ட்ரைபாடு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ட்ரைபாடோட இது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பேக் கவர் நான் வந்து ஹார்டாக போட்டுப்பேன். டயர் பவுச் தான் மேக்ஸிமம் போட்டிருப்பேன். ஏன்னா நிறைய தடவை கீழே போட்டுருவேன் தெரியாமல். விழுந்துச்சுன்னா வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணுங்கிறக்காக நான் ஹார்டான வெயிட்டான பவுச் தான் போட்டிருப்பேன். ஸோ அதை போட்டதுனால இது வந்து க்ரிப்பு கிடைக்கல. ரொம்ப வந்து அப்படியே சாயிற மாதிரிலாம் இருந்துச்சு. வெறும் ஃபோனை வந்து கழட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது எல்லாம் சூப்பராக வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நடுவில் வந்து ஸ்பாஞ்ச் வச்சுருக்காங்க. கீழேயும் மேலேயும் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது. ரொம்ப வந்து சேஃபாக வந்து மொபைலை வந்து இது பார்த்துக்கும். ஒன்றும் ரொம்ப சிம்பிளாக நம்ம ஹோல்டு வந்து பண்ண முடியுது. உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட்டு மேலே வந்து இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக இழுத்தோம்னாலே அது வந்து நல்லா வந்து உட்காந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வச்சுட்டு இந்த ஒரே ஒரு ட்ரைபாடு பல விதமாக வந்து நமக்கு ஃபீச்சர்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இப்படி வீடியோஸ் வந்து எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரிங்கிறத இங்கே கொடுத்துருக்கா. இது அப்படியே திருப்பினா அப்படியே திரும்புது. ஸோ நம்ம 360 டிகிரி ஆங்கிளில் நம்ம எப்படி வேணால் திருப்பிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி டவுன் பண்ணி வீடியோஸ் வந்து எடுக்க முடியுது. ஸோ வெயிட்டுக்கு வந்து இந்த ட்ரைபாட் கீழே இறங்கலை. ஃபோனோட வெயிட் ரொம்ப மெலிஸ் தான். பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம தள்ளனோம்னா தான் இறங்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இப்படி வந்து நிப்பாட்டி வச்சிட்டோம்னா வீடியோஸ் வந்து அது வரல போயிட்டு இருக்கும். இதை அப்படியே வந்து இந்த மாதிரி திருப்பி வீடியோஸ் எடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்பவே வந்துட்டு நம்ம இப்படி சினிமேட்டிக்கலாக எடுக்கணும்னு நினச்சா இப்படி பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்படியும் வந்து எடுக்க முடியுது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம வெயிட்டை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ரெண்டு பக்கத்து ஈக்குவலான வெயிட்டாக இருந்துச்சுன்னா அப்படி நின்றுக்குது. ஒரு சைடாக வந்து வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து சாயலாக இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நல்லா செல்ஃபீஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வீடியோஸ் எடுக்கலாம். சூப்பராக வீடியோஸ் வந்து இதில் போயிட்டுருக்கு. ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்குது. பக்கத்தில் இருந்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஒரு சினிமேட்டிக் வியூ வந்து இதில் வருது. ஸோ இந்த மாதிரி தலைவர் வந்து ஆல்ரவுண்டர் வந்து பண்ணுறாரு. ரொம்பவும் நல்லாயிருக்கு. பழைய ட்ரைபாடு. ஸோ பழைய ட்ரைபாடு இல்லை, ஸோ ஒரு 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் பெஸ்ட்டான ட்ரைபாடு இது தான். ஏன்னா நல்ல நீளமாக வந்து இருக்குது. ஸோ எவ்வளோ ஹைட்டுக்கு வேணால் வச்சு நம்மளால் வீடியோ இதில் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து 360 ஆங்கிளில் வந்து பண்ண முடியாது. இந்த மாதிரி சிம்பிள் மாதிரி நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த ட்ரைபாட் அப்படி கிடையாது. நிறையா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இதில் இருக்குது.
ஸோ குட்டியாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 850 ரூபா வந்துட்டு வருது. 749 என்னமோ தான் இதனுடைய ரேட்டு. ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டு 850 ரூபா வந்து ரேஞ்ச் வந்துருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான அமேசான் லிங்க் வந்து அப்ளிகேட் லிங்க் வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன், வேணுங்கிறவங்க அதை வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.